வள்ளலார் வேலை சேவைக்கு தொடரும் போது இவ்வளவு தூரம் வளரும் நான் நினைச்சு கூட பார்க்கல. முக்கியமான காரணம் நான் முதல்ல இதை ஆரம்பிக்கணும்னு நினைச்ச போது நான் நம்ம ஊர் ஹீரோ அப்படின்னு ஒரு ஷோ பண்ணணும், எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும், ஏதாவது வகையில சேவை செய்யணும்னு நினைக்கிற நிறைய பேர் வந்து அது மூலமா எனக்கு வீரராகவும் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு வாட்ஸ்அப் மூலமா இதை செஞ்சுட்டு இருந்த போது எனக்கு அது ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை ஏற்பட்டுச்சு. இப்போ அவர் மூலமா இதை தொடங்கலான்னு ஒரு எண்ணம் இருந்தது. அதுக்கு நீங்க உறுதுணையாக இருந்தவங்க எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லை இதுக்கப்புறம் தொடர்ந்தும் அடிக்கடி உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்க விரும்புகிறேன். இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா வீரராகவன் சொன்னார், இதுக்கப்புறம் இந்த வெப்சைட் லான்ச் பண்ணதுக்கப்புறம் இது வந்து இந்தியா முழுக்க எங்கேருந்து வேணால் நம்ம வந்து நம்மளுடைய இந்த வேலையை போக நடத்த முடியும், எல்லாருக்கும் வேலை வாங்கி தர முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான சூழலாக நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு உங்கள் எல்லாருடைய ஆதரவையும் நான் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலமாக சக மனிதனுக்கு பண்ற உதவி வந்து எவ்வளவு தூரம் நமக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்குங்கிறது, அதுவும் ஒரு தொற்று நோய் மாதிரி பரவட்டும். நல்லா தானே, தன்னால அகத்துல விளக்கு இல்லாத யாருடைய வாழ்க்கையை வெளிச்சு ஏற்ற முடியாது. அவரை பத்தி சொல்றதுக்கு எனக்கு அளவோட தான் தெரியும். ஓகே, எல்லாருக்கும் உணவளிக்கணும், ஒரு ஜீவகாரணத்தை கடைபிடிச்ச ஒரு அற்புதமான மனிதர். ஸோ அதனால அது அந்த பேரை சூஸ் பண்ணது இவர் தான். இந்த சேவை பண்ற எண்ணத்தை வந்து யாரும் சொல்லி கொடுத்து யாருக்கும் வளர்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் சார். அது நம்மளுடைய வீரராகவனுக்கு அது உள்ளே, அது இயல்புலேயே இருக்கு. நான் இவர் மேல அளவோட அந்த அன்பும் நம்பிக்கை வச்சிருக்கேன். யாரோ ஒருத்தருக்கு எங்கேயோ ஒருத்தருக்கு சாரி எங்கேயோ ஒருத்தர் அது விளக்கு இருக்குது. நான் இன்னைக்கு இங்க பேசுறேன்னா யாரோ ஒருத்தர் எங்கேயோ என் தம்பி முன்னாடி போப்பான் தள்ளி விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கறாங்க. வெப்சைட் லான்ச் பண்ணிடலாமா? இந்த பிறந்தநாளை உங்க எல்லாரோடையும் கொண்டாட ரொம்ப சந்தோஷம்.